வணக்கம். இல்ல தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் தர்சன் யாருன்னு சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து சரியான கஷ்டப்பட்டு இந்த ஃபீலுக்கு வர்றதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட இடம் பிடிக்கிறதுக்காண்டி எவ்வளோ தன்னுடைய ஃபோட்டோகளை போட்டு முன்னுக்கு முயற்சி செய்து வந்தவர் தான் தர்சன். தர்சன் உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் 3 ஒரு கண்டன்சனாக போனவர். அவர் என்ன சொன்னால் உண்மையாகவே அங்கே இருக்கும்போது 100 நாட்கள் இருந்தவர். 100 நாட்களும் இருந்த மூட்டம் ஒரு தருமே சொல்லல. அவர் பெண்களுடன் இதுகள் செய்தவர் என்று சொல்லி பெண்களுக்காக ஐக்கியப்பிடிச்சு இழுத்தவர், அல்ல பெண்களுக்கு இது செய்தவர் என்று சொல்லி ஒரு தருமே சொல்லல. ஆனால் ஒரே ஒரு முறை வனிதாவோடு அது முரண்பாடான கதை நல்ல மாதிரி போயிட்டார் ஆனால் தர்சன் அப்படியான ஆளில் என்னென்னு சொன்னால் இப்போது நிறைய படங்கள் எல்லாம் கமிட் ஆகிக்கிறார், விளம்பரங்கள் எல்லாம் நிறைய செய்து கொண்டிருக்கிறார். அப்படி நிறைய தர்சன் நல்ல ஒரு முன்னேறி கொண்டு வர ஒரு முன்னேற்றமான ஆளுன்னு சொல்லலாம். அதே கட்டத்தில் நேற்று முன்தினம் என்ன நடந்துட்டா முகப்பேரில் இந்தியாவில் அவர் என்ன செய்துக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஜிம்முக்கு போயிட்டு அவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு டீ கடை இருந்துக்குது. அதில் தன்னுடைய காரை பார்க் செய்ய போய்க்கிறார். அப்போது அந்த இடத்துல இன்னொரு ஆள் அதில் பார்க்கிங் செய்து இருக்கின்றார். அது ஒரு ஜட்ஜுடைய மகன். அப்போ இவர் 20 மினிட்ஸாக கேட்டுக்கிறார், இது யார் பார்க்கிங் செய்தது, இது எடுங்கோ, நான் கார் விடுறதுக்குன்னு சொல்ல. அது மட்டும் பேசாமல் இருந்துட்டு சிறு நேரத்தால் என்ன செய்துக்கிறார்ன்னு சொன்னால் தர்சன் தம்பி லோகேஷுக்கு மேலே முகத்தில் என்னென்றால் அந்த டீயால் ஊற்றிக்கிறார். அப்போ என்னண்டவர் டீயை கொண்டு வந்தவர் அதிலேயே உண்டை பாருங்க. அடுத்தது இன்னொன்று என்னென்றால் லோகேஷ் தம்பிக்காரனை கீழே போட்டு மிதித்துன்னு சொல்லி தர்சன் அதில் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறார். ஆனால் பாருங்க இப்போ என்னென்னு சொன்னால் தர்சனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கிறார்கள். என்ன காரணம்னு சொன்னால் பெண்கள்கிட்ட கையை பிடிச்சி இழுத்தது. பாருங்க இப்படி போட்டுக்கு என்ன நியூஸ் என்று பார்த்தீங்களா. ஆனால் அவர் சுடுதண்ணி ஊற்றுறதை தடுக்க போனவர், முகத்திர விளாண்ட போகும்போது அதை தடுக்க போனவர். ஏனென்றால் அவர்கள் முகங்கள் வடிவாக வைத்திருப்பார்கள். அதை போய் விளாண்டுற அளவுக்கு போகிறாருன்னு சொன்னால் அப்போ இவ்வளவு அவர்கள் முந்திய விரோதம் ஒன்று இருந்தபடியாக தான் அவர் அப்படி செய்துக்கிறார். அவருக்கு போய் விளாண்ட போய்க்கிறார். அதோடு தர்சன் அப்படியான ஆள் இல்லை. அங்கே உள்ள கடைகளில் கேட்ட இடங்கள் எல்லாத்துலேயும் சொல்லினோம் பாருங்க. வர நியூஸ் ட்ரெண்டிங்காக அப்போ போய்கொண்டிருக்கு, எல்லா இடத்துலையும் சொல்லினோம்னு சொன்னால் தர்சன் அப்படியான ஆள் இல்லை. தர்சனா அந்த இடத்துல நின்று சண்டை போட்டவர் இல்லை, கேட்டவர். அதுக்குத்தான் அவர் என்ன செய்தாருன்னு சொன்னால் அந்த ஜட்ஜின் மகன் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் தர்சன மேலே இவ்வளவு வன்கொடுமையை செய்திருக்கிறார். ஆனால் இப்போது பார்த்தீங்களா, பணம் என்பது பாதாளம் மட்டும் பாயும். இப்போது தர்சனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு உள்ளுக்க போய்க்கிறார்கள். ஆனால் இனி என்னென்று சொன்னால் இனி ஜட்ஜிஞ்ச மகன் சொன்னோடைய ஜட்ஜ் தான் வாதாட வருவா. அப்போ ஜட்ஜ் வாதாட வந்தால் என்ன நடக்கும்? அப்போ ஏர் பக்கம் சப்போர்ட் எல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் தன்னுடைய வாக்குவாதத்தையும் கொடுத்துருக்கார் தர்சன். அதே கட்டத்தில் அந்த ஜட்ஜிஞ்ச மகனும் கொடுத்துருக்குறார், தனக்கு என்ன நடந்தாண்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்குறார். ஆனால் இது என்னத்துக்காண்டி 2 பேரும் சமாதானமாக போகலாம். இதே கணக்கு தான் நம்ம ஊரில் நடந்தது. பெண்ணை ஒன்றுமே செய்யலை, ஒரு வார்த்தையால் சொன்னது நீ என்ன ஐஸ்வர்யாண்டு. உங்களோட வீடுகளையும் நான் சொல்லல, பெண்களில் கை வைத்தால் அது பெரிய உலகத்தில் இது பெரிய ஒரு இதாக கொண்டு வந்துட்டோம். பெண்களில் கை வைத்தால் ஆண்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் தண்டனை. அப்போ பாருங்க, அப்போ ஆண்களுக்கு சுதந்திரம் இல்லையா? பெண்களுக்கு தான் சுதந்திரம் இருக்குதா?